எல்லாம் சொல்கிறாங்க பல்ப் ஃபிக்ஷன் தானே அப்படிங்கிறாங்க. பல்ப் ஃபிக்ஷன் என்ன? அதாவது பேப்பர் வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்கும். அந்த பல்ப்ங்கிறது பார்த்தீங்கன்னா காகித கூழ். அந்த காகித கூழை வந்து அதில் தயாரான பேப்பரில் வந்து கதை பிரிண்ட் பண்ணாங்க. நீங்கள் வாழையில் சாப்பிட்டாலும் ஒன்று தான், தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் ஒன்று தான். கரெக்ட். பசி வந்து அடங்குனது, அவ்வளோதான். நான் சொல்கிறது பல்ப் ஃபிக்ஷனுங்கிறது வாழை இலை. வாழை இலை சாப்பிடுறது என்ன தப்பு? அது கேவலமா அது உங்களுக்கு? அது பல்ப் ஃபிக்ஷன் தானே, பல்ப் ஃபிக்ஷன் தானேன்னு சொல்லி நிறைய பேர் அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்போ சந்தோஷம். நான் சொல்கிறது, உனக்கு இது எழுத வரல, எனக்கு அது எழுத வரல, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி என்னால் என்ன மாதிரி ஒன்றா எழுத முடியுமா அப்படின்னு சில பேர் வர்றாங்க. நான் வந்து கோவையில் வந்து பார்த்திங்கன்னா சிறகுகள்னு ஒரு மீட்டிங் நடந்தது. அது இலக்கிய மீட்டிங். அதில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்க விஜயா பதிப்பகம் தெரியும் உங்களுக்கு, கோயம்புத்தூரில் வேலாயுதம் மிகப்பெரிய அவர் ஒரு இலக்கிய விமர்சகர். அவர் என்னை கூப்பிட்டார். ராஜேஷ்குமார் நீங்களும் வாங்க, அந்த விழாவுக்கு வாங்க, நீங்கள் தான் தலைமை அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னங்க அது வந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காங்க, அது நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். நீங்கள் வேறு, அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வாங்க, நீங்கள் தான் உண்மையிலே இலக்கிய எழுத்த, நீங்கள் எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்கீங்க, படிக்க வைக்கிறது தாங்க இலக்கியம். அதான் படிக்க வைக்கிறோம் ஒருத்தரை, ஒரு சாதாரண லேமேனை வந்து படிக்க வச்சுருக்கீங்க, அதுதான் இலக்கியம், அவங்க கிடைக்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னாரு. நானும் போன உடனே எனக்கு வந்து ஒரு 5 சேர் நடுவில் எனக்கு என்னை உட்கார வச்சாங்க. இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அது 2-3 பேர் பார்த்திங்கன்னா ஜோல்னா போய் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாம். எனக்கு பார்த்தேன், என்னடா இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. சரின்ட்டு நான் பேச ஆரம்பித்தேன். எல்லோரும் பேசுனாங்க. கடைசியாக நான் பேச ஆரம்பித்தேன். இந்த மாதிரி வந்து இலக்கிய சம்மந்தப்பட்ட விழா இருக்குது. குற்றவியலும் ஒரு இலக்கியம்தான். அது வந்து அது தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குற்றம் செய்யாத மனிதன் கிடையாது. குற்றம் இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்காது, கோர்ட் இருக்காது, நீதி இருக்காது, நீதிங்கிற வார்த்தை இருக்காது, இதெல்லாம் இருக்காது. அதனால் குற்றமும் வந்து இந்த சமுதாயத்தில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்போது அந்த கடைசியில் உட்காந்துட்டு இருக்க ஒரு ஜோல்னா போய் போட்ட ஒரு இளைஞர், தாடியெல்லாம் குறுந்தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு சொன்னார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டார். என்ன கேளுங்க? என்ன? இல்லை, நீங்கள் வந்து எல்லா பத்திரிக்கை கதை எழுதுறீங்க, அது எப்படி உங்களால் அது சாத்தியம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எல்லா பத்திரிகைகளுக்கும் வந்து ஒவ்வொரு பல்ஸ் இருக்குது, அந்த பத்திரிகைக்கு தகுந்த மாதிரி நான் கதை எழுதுகிறேன், அவ்வளோதானே. அப்போ அவர் சொன்னார், அது வந்து ஒரு மோசமான விஷயம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறதுன்னா அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா உங்களை, அப்போ உங்ககிட்ட வந்து அந்த நிலையற்ற தன்மை இல்லையா, அந்த உங்களோட வாய்ஸ் எங்கே, ஆமாம் இல்லையா உங்களுக்கு, அப்போ நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுவீங்களா நீங்கள் கதைக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இதில் என்ன இருக்குது, இது வந்து ஒரு சாணக்கியத்தனம், இது வந்து ஒரு சாணக்கியத்தனம். ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு மாதிரி நான் எழுதுகிறேன், ஆனால் அதில் தரம் குறையிறது கிடையாது அப்படின்னு. அப்படிலாம் எழுதக்கூடாது, நீங்கள் எழுதணும் ஒரே மாதிரி தான் எழுதணும், அதில் வந்து ஒரு இது இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் எதாவது எழுதிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, இனிமேல் எழுதிட்டேன். அப்படி சொல்லுங்கள், நான் எழுதுனதுல தான் இங்கே நின்றுட்டுருக்கேன், நீங்கள் எதுவும் எழுதாத அங்கே நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இங்கேருந்தே தெரியுதில்ல, ஏதாவது எழுதுங்க முதல்லன்னு சொல்லி சொன்னேன். அவர் உடனே கோபப்பட்டார். அவர் கோபப்பட்டுட்டு சேராக தள்ளிட்டு வந்தார். உடனே அங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு கலையபாரம் நடந்தது. அப்போ நான் மீட்டிங்கில் சொன்னேன், இலக்கியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாமே இலக்கியம்தான், நமக்கு வாழ்க்கைக்கு தேவை இலக்கியம்தான். இன்றைக்கி பாக்யராஜ், பாரதி ராஜா இவங்கெல்லாம் சினிமாவில் இருக்குன்னா வெகுஜன இயக்குநர்கள் நீங்கள் எப்படி சொல்லலாம், அதே மாதிரி தான் நாங்களும் வந்து பாக்யராஜ், பாரதி ராஜா மாதிரி எல்லாருக்குமே நாங்கள் பழக்கம் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்ககிட்ட சொன்னேன். இதை நான் சொல்கிறேன்னா இன்னும் அந்த புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஆமாம், நிறைய நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நான் பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, இந்திரா சவுந்தரராஜன், தேவிபாலா போன்ற பாலகுமாரன் போன்றவங்களாம் அவங்களாம் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் எது எப்படின்னு சொல்லி. ஆனால் புரியாத ஒரு சில பேர் இருக்காங்க, அதை பற்றி நாங்கள்
கவலைப்படுறதும் இல்ல. இல்ல நான்